நம்மவர் அனைவருக்கும் எங்களின் அன்பு கிழுமிய வணக்கங்கள் பல. இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் ஒரு இனிய நன்னாளாகட்டும். இன்று நாம் திருக்குறள் அறத்துப்பால் பகுதியில் காணும் இன்னா செய்யாமை எனும் 32வது அதிகாரத்திலிருந்து 314வது குறளை படித்து அதன் பொருளை அறிவோமாக. குறள் 314. இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்நாண நன்னயம் செய்துவிடல். திருக்குறளில் நிறைய குறள்களின் பொருளை நாம் சொல்லுவதற்கும் அதுபோலவே அவைகள் எல்லோருக்கும் விளங்குவதற்கும் மிக எளிதாக இருப்பதோடு மட்டுமல்லாது நம் நினைவிலும் என்றென்றும் நீங்காது நிலைத்திருப்பதற்கும் பொருத்தமான நல்ல சொல்லமைப்பு உடையதாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட குறள்களில் இதுவும் ஒன்று. முதலில் இந்த குறளில் இடம்பெற்றுள்ள சொற்களின் பொருளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இன்னா என்பது துன்பம் தரும், துயரமளிக்கும், வேதனை அளிக்கும் அல்லது காயப்படுத்தும் என்ற பொருளாகும். செய்தாரை என்கிற சொல்லை செய்தவரை என்றும் சொல்லலாம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. ஒறுத்தல் என்பது கண்டித்தல், தண்டித்தல் அல்லது பழி வாங்குதல் என்ற பொருள் தருகிறது. அவர்நாண என்பது அவர் பிளஸ் நாண, அதாவது அந்த மனிதர் வெட்கப்படும்படி என்ற பொருள். நன்னயம் என்பது நல்ல செயல் அல்லது நன்மை என்பதாகும். செய்து விடல் என்பது செய்து விடுதல், முடித்து விடுதல் அல்லது நிறைவேற்றுதல் என்ற பொருள் தருகிறது. பொருள் விளக்கம். நமக்கு துன்பம் தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டமிட்டு தரங்கெட்ட அநியாயச் செயலை செய்தவரை பழிக்கு பழி என்று பழிவாங்க துடிப்பது அசுத்தமான மனங்களின் இயல்பாகும். ஆனால் சுத்தமான மனம் கொண்டவர்களின் சிந்தனையும் செயல்களும் அப்படி இருக்காது. அவ்வாறான ஒருவரை பழிவாங்குவதற்காகவோ அல்லது திருத்துவதற்காகவோ சொல்லுக்குச் சொல், பல்லுக்குப் பல், இதுவே நியாயம் என்று தவறாக கருதி அவருக்கு தீங்கு செய்து பழிவாங்குவதும் தண்டிப்பதும் சரியான வழி அல்ல. அதற்கு பதிலாக அவர் வெட்கப்பட்டு தலை குனிந்து தாம் செய்த தவறை உணர்ந்து திருந்துவதற்காக விருப்பு வெறுப்பின்றி நாம் உறுதியாக செய்ய வேண்டிய ஒரே செயல் அவருக்கே ஏதாவதொரு வகையில் நன்மை தரக்கூடிய தகுந்த நற்செயலை செய்து விடுதலாகும். அதாவது உகந்த ஒரு நற்காரியத்தை நிறைவேற்றுவதுதான். இப்படி நமக்கு அறிவுறுத்துவதுதான் இந்த திருக்குறளின் தெளிவான மற்றும் எளிய விளக்கமாகும். இவ்வாறு இந்த திருக்குறள் உணர்த்தும் இயற்கை பேருண்மையை தன் வாழ்க்கையில் கடைபிடித்து பிறர் செய்த தீங்கையும் முற்றிலும் மறந்து தாம் செய்த நன்மையையும் நினைவில் கொள்ளாது விருப்பு வெறுப்பின்றி இந்த உலகில் ஒருவரால் வாழ இயன்றால் அவரே உண்மையான மகாத்மாவும் ஞானியும் ஆவார். அத்தகையவரே நான் வணங்கும் மனித வடிவிலான தெய்வமாகவும் இருக்க முடியும் என்பதை சமீப காலத்தில்தான் நான் உணர்ந்தேன். அப்படி நான் கண்ட தெய்வங்களுள் புத்தர், இயேசுபிரான், வள்ளற்பெருமான், காந்தி போன்றோர் உட்பட இன்றைய காலத்தில் அமெரிக்காவில் திறம்பட மருத்துவ பணியாற்றி அமெரிக்க மக்களால் 1000 பாராட்டு கடிதங்கள் பெற்ற நம் தமிழை தாய்மொழியாக கொண்ட டாக்டர் பி என்று இங்கே அன்புடன் அழைக்கப்படுகிற அந்த மகாத்மா அவர்களை நான் சந்திக்க நேர்ந்தது இப்பிறவியில் இச்சிறுவன் பெற்ற பெரும்பாக்கியமே. இந்த டாக்டர் பி எனும் அந்த மகான் எனக்கு அன்பளிப்பாக வழங்கிய திருக்குறளை நான் இப்போது அன்றாடம் ஆர்ந்து பயின்று அதன்படி நடக்க முயற்சியும் செய்து வருகிறேன். மேலும் இதன் நற்பலன்கள் பலருக்கும் கிடைப்பதற்காகவே இந்த தொலைக்காட்சியின் மூலமாக எனது திருக்குறள் புரிதலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பகிர்ந்தும் வருகின்றேன். இன்று இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்நாண நன்னயம் செய்துவிடல் எனும் இந்த திருக்குறளிலிருந்து நமக்கு தீங்கு செய்தவர்களை வருத்துவதற்கோ அல்லது திருத்துவதற்கோ அவர்களை தண்டிப்பது நற்செயல் அல்ல என்பதை நாம் நன்கு அறிந்து கொண்டதோடு அவர்கள் தங்கள் தவறை தாங்களாக உணர்ந்து திருந்துவதற்காக நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையே ஆகச் சிறந்த நற்செயல் என்பதையும் இங்கே தெளிவுபடுத்தி கொண்டோம். இப்படிப்பட்ட பேருண்மையை நாம் தெரிந்து கொண்டதால் அடடா பரவாயில்லை என்று திருவள்ளுவரின் திருவுளமானது மகிழப்போவதில்லை. அப்படியானால் அவர் எப்போது மகிழ்வார்? நாம் இந்த குறளின் வாக்குப்படி நன்முயற்சிகள் செய்து நம் வாழ்வில் வாழ்ந்து காட்டும் போது மட்டுமே அவர் மகிழ்ச்சி அடைவார்.
ஆனால் இதை நாம் நம்முடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடித்தல் என்பது உண்மையிலேயே மிக மிக கடினமாகவே உள்ளது. ஏனெனில் நன்மை செய்தாரை வறுத்து அவர் நோக இன்னா செய்து விடுக என்று சொல்லுகிற அளவிற்கு பொருள் வெறி பிடித்து சில குடும்பங்களின் செயல்பாடுகள் காலமெல்லாம் காவல் நிலையங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் இடையே சதா ஊஞ்சலாடிக்கொண்டிருக்கிறது. அனைவரும் இப்பெருங்கொடுமைகளை தினந்தோறும் பார்த்தும் அனுபவித்தும் வருவதுதான் அன்றாட நடப்பு நிலையாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த திருக்குறளின் திருக்குறிப்பை ஒருவர் முற்றாக கடைபிடித்து நடந்தால் தொட்டதெல்லாம் சித்தியாகி ஆனந்தமாக வாழ முடியும். இது நான் ஒரு சில தருணங்களில் கடைபிடித்து கண்ட அனுபவமே. எப்போதாவது நீங்களும் பரிசீலித்து பாருங்கள். அப்போது ஆம் என்று தானாக முன்வந்து சாட்சியம் சொல்வீர்கள். இந்த திருக்குறள் உணர்த்தும் உன்னத மனித மாண்பிற்கான மகத்தான வெற்றிக்கு நம் உலக வரலாற்றில் ஒரு பெரும் சரித்திரச் சான்று உள்ளது. அதை நான் இங்கே மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் புண்ணிய பூமியான இந்தியா அந்நிய ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் பெற்றதற்கான முக்கிய காரணம் சத்தியாகிரகமே என்று கூறினால் அது மிகையாகாது. அந்த சத்தியாகிரக இயக்கம் எவ்வாறு உதயமானது என்பதை நான் அறிந்தபோது எனக்குள் ஒரு பெரும் வியப்பு ஏற்பட்டது. தண்டாமரையின் உடன்பிறந்தும் தண்டே நுகரா மண்டூகம் வண்டோ கானகத்திடையிருந்து வந்தே கமல மதுவுண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லோர் நல்லோரைக் கண்டே கழித்தங்குரவாடித் தம்மில் கலப்பார் கற்றாரே என்கிற விவேக சிந்தாமணி பாடல் என் நினைவுக்கு வந்து இடியாய் ஒலித்தது. எங்கெங்கோ பிறந்தவர்கள் பல்வேறு மொழிகளில் திருக்குறளை கற்று அதன்படி வாழ்ந்து நல் மாந்தர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் நானோ மலர் தடாகத்தில் வாழும் மண்டூகம் போல அங்கே மலர்ந்திருக்கும் மலர்களின் தேனுண்டு வாழத் தெரியாது அதே தடாகத் தண்ணீரில் மிதந்து வரும் அசுத்த மலமுண்டு வாழ்ந்திருக்கின்றேனோ என்று நினைத்து பார்த்து மிகவும் வருந்தினேன். அந்த நேரத்தில் காணவும் உணரவும் தெரியாது எவ்வளவு அழகு, ஞானம் மற்றும் மகிழ்ச்சியை கவனிக்காமல் கடந்திருப்பேன் என்பதையும் நான் உணர்ந்தேன். மேற்கு வங்காளத்தை சேர்ந்த டாக்டர் தாரக்நாத் தாஸ் அவர்கள் அமெரிக்காவில் அரசியல் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் உலக புகழ்பெற்ற சிந்தனையாளரும் ரஷ்ய எழுத்தாளருமான டால்ஸ்டாய் அவர்களுக்கு இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு ஆதரவு அளிக்குமாறு 1908 ஒரு கடிதம் எழுதினார். இந்தியாவின் சுதந்திரத்திற்கான கோரிக்கையை முன்னிறுத்தி எழுதப்பட்ட அந்த கடிதத்திற்கு பதிலளிப்பதற்காக லியோ டால்ஸ்டாய் அவர்கள் 7 மாதங்கள் ஆழ்ந்த சிந்தனையுடன் உழைத்தார். 29 வரைவு பிரதிகளை தயாரித்து மொத்தம் 413 கைப்பிரதி பக்கங்களை எழுதி முடித்த பின்னரே உலக புகழ்பெற்ற தனது பதிலை கடிதமாக அனுப்பினார். அக்கடிதம் எ லெட்டர் டு அ ஹிந்து என்ற பெயரில் அறியப்படுகிறது. 1908 டிசம்பர் 14 எழுதப்பட்ட இந்த விரிவான கடிதம் சுமார் 6000 சொற்களை உள்ளடக்கியதாகும். அந்த கடிதத்தில் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் நேரடியாகவே திருக்குறளின் 32வது அதிகாரத்திலிருந்து குறிப்பாக இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்ற குறளையும் மேலும் சில குறள்களையும் மேற்கோள் காட்டினார். அவற்றின் மூலம் வன்முறைக்கு வன்முறையால் பதிலளிக்காமல் இரத்தப் பாதையை தவிர்த்து அகிம்சை மற்றும் தீமையை நன்மையால் வெல்லும் உயர்ந்த மனித தத்துவத்தை முன்வைத்தார். அதாவது இன்னா செய்யாமை என்னும் திருக்குறள் உணர்த்தும் உன்னத கோட்பாட்டை எடுத்துரைத்து அதை கடைபிடித்தால்தான் உண்மையான சுதந்திரம் பெற முடியும் என்று அவர் ஆணித்தரமாக அறிவுறுத்தினார். அந்த கடிதத்தில் அவர் திட்டமிட்டே ஹிந்து குறள் என்று குறிப்பிட்டிருந்தார். அக்காலத்தின் சமூக, அரசியல் மற்றும் சிந்தனை சூழலை ஆழமாக உணர்ந்திருந்த அவர் நேரடியாக தமிழ் குறள் என்று குறிப்பிட்டிருந்தால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எழுந்து கடிதத்தின் வெளியீடும் அதன் தாக்கமும் தாமதமடையக்கூடும் என முன்னறிந்திருக்கலாம். அவரின் குறிக்கோள் பெயர் சார்ந்த விவாதங்களில் சிக்கிக்கொள்ளாமல் அதில் உள்ள உன்னதமான தத்துவம் விரைவாக பரவ வேண்டும் என்பதுதான். இந்தியா சுதந்திரம் பெறும் முயற்சியில் ஒரு சொட்டு மனிதரத்தமாவது குறைய வேண்டும் என்ற மனிதாபிமான நோக்கத்துடனே அவர் செயல்பட்டார் என்று கருதத்தக்கது. என்ன அற்புதமான முன்னோக்கு சிந்தனை! அந்த புகழ்பெற்ற கடிதத்தை மகாத்மா காந்தியடிகள் தமது தாய்மொழியான குஜராத்தியில் மொழிபெயர்த்து வெளியிட்டதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. சிறைவாசத்தில் இருந்த காலத்திலும் திருக்குறளை ஆழமாக ஆராய்ந்து மனதில் பதித்தார். திருக்குறள் உணர்த்தும் உன்னத மெய்ஞானமும்
தீமையை நன்மையால் வெல்லும் அதன் உயர்ந்த மனிதநேய தத்துவமும் அவரை எளிதாக விரைந்து ஈர்த்தன. தமிழையும் கற்க வேண்டும், தமிழையும் கற்க வேண்டும் என்ற அவரது விருப்பம் பலமுறை வெளிப்பட்டது என்பது இதற்கு சான்றாகும். சிறை விடுதலையின் பின்னர் திருக்குறள் போதிக்கும் இன்னா செய்யாமை என்னும் உயரிய நெறியை சத்தியாகிரகம் என்ற வாழ்வியல் இயக்கமாக உலகுக்கு முன்வைத்தார். அதன் விளைவாக கத்தியின்றி, யுத்தமின்றி, இரத்தம் சிந்தாமல் இந்தியா சுதந்திரம் பெற்ற வரலாறு நம் அனைவருக்கும் பெருமை தரும் உண்மையாகும். அப்படியே இந்த நம் திருக்குறள் உணர்த்தும் உன்னத மனித மாண்பை உள்வாங்கி மேதகு பிரபாகரன் வேலுப்பிள்ளை அவர்கள் தங்கள் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருந்தால் இலங்கையில் கிடைத்தற்கரிய எண்ணற்ற மனித தேகங்கள் மடிந்திருக்காமல் இன்றும் இன்புற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும் என்று நான் அவ்வப்போது எண்ணி நினைத்து பார்ப்பதுண்டு. நம் புண்ணிய பூமி இரத்தம் தோய்ந்து துக்க பூமியாக மாறாமல் எப்போதும் ஞான பூமியாகவே நிலைக்க வேண்டுமானால் அது நம் திருக்குறள் காட்டும் நன்னெறியை உணர்ந்து நடப்பதுதான் ஒரே வழி. நற்பவி. மீண்டும் நாளை இன்னொரு குறளின் பொருள் காணும்போது சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம் பல. வாழ்க நீடூழி வளமுடும் நலமுடும். உங்கள் அன்பன் துரைசாத்தனன். English version. Our warmest affectionate greetings to all of us. May today be a lovely and joyful day for us all. Today we are going to read and explore the meaning of Kural 314 found in the chapter number 32 titled as Not Doing Evil from the first division known as Virtues or the Arathupal of the Thirukkural. English Transileration. Kural 314. இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். English translation. To punish those who have done evil, to shame them by returning good for their wrong. English explanation. In the Thirukkural, many couplets are not only easy for us to explain and for everyone to understand, but they are also beautifully structured in such a way that they remain in our memory forever. This is one such couplet. First, let us examine the meaning of each word in this couplet one by one. Inna means that which causes pain, sorrow, suffering, or hurt. The word seidare can also be said as seidavare, the one who has done. This is something everyone already knows. Oruttal means to rebuke, to punish, or to take revenge. Avarnana is made up of avar, he/that person, plus nana, to feel ashamed, that is, so that the person feels ashamed. Nannayam means a good deed or kindness. Seiduvidal means to do and complete, to finish doing or to accomplish. To seek revenge on someone who has deliberately committed an unjust act to harm us is the instinct of an impure mind. But those with pure minds neither think nor act in such a way. Harming or punishing such a person, believing mistakenly that an eye for an eye, a tooth for a tooth, that is justice, is not the right course. Instead, the only proper action is to respond without personal likes or dislikes, by performing a genuinely beneficial deed for them, so that they feel ashamed, realize their mistake, and correct themselves. In other words, true justice lies in fulfilling a virtuous act that brings good. This is the clear, simple, and profound teaching that this Thirukkural imparts. A person who truly lives by the natural greatness that this Thirukkural teaches, forgetting entirely the harm others have done, not dwelling on the good they themselves have performed, and moving through the world without attachment or aversion, is a true Mahatma, a wise soul. I recently realized that such a person could even be regarded as a human form of the divine, worthy of deepest reverence. Among the great souls I have encountered, from Buddha and Jesus to Vallalar and Gandhi, I have had the extraordinary fortune in this lifetime to meet the one, who is lovingly known here as Dr. B. A modern Mahatma, he practiced medicine with dedication in the United States, received thousands of letters of appreciation from people across the nation, and cherished Tamil as his mother tongue. This Mahatma, Dr. B, graciously gifted me the Thirukkural,
and I now study it daily, striving to align my life with its timeless teachings. Moreover, so that its wisdom may benefit many others, I share my reflections through this television program whenever the opportunity arises. From today's Thirukkural, we have clearly that punishing those who harm us, whether to avenge or correct them, is not a virtuous act. Instead, the best and highest good we can do is that which benefits them, helping them realize their mistakes on their own and reform. Even when we grasp such profound greatness, Thiruvallur would not simply smile and say, "Ah, you got it." So then, when would he truly be pleased? He would be pleased only when we strive earnestly to live our lives in accordance with the guidance of this couplet. However, putting this into practice in our everyday life is, in truth, extremely difficult. Why? Because some could spread false accusations and even harm in any form to those who perform good only, driven by jealous or excessive greed. Yes, that is what's seen in many phony cases and mean relationship, and as a result, their disputes are swinging endlessly between police stations and courts. For many, witnessing and experiencing such grave injustices has become a daily reality. Nevertheless, one who truly follows the teaching of this Thirukkural finds that everything they touch is purified, and they can live in genuine bliss. I have witnessed this myself on several occasions. Reflect on it carefully, and you too will naturally step forward and affirm, yes. The triumph of the sublime human virtue taught by this Thirukkural has left an enduring mark in the history of our world. I wish to share this with joy and pride. It is no exaggeration to say that the Satyagraha movement was the decisive reason our sacred land, India, won freedom from foreign domination. When I came to understand how this movement arose, I was filled with awe and deep admiration. The words of the Viveka Sindamani poem rang like thunder in my mind. Though born in the same lotus pond, the frog never tastes its nectar. Though far from the deep forest, the bee still seeks the lotus's sweet honey. Though the ignorant dwell among sages, they remain blind to what is good. But seeing the good, the wise rejoice and act in harmony with virtue. People across the world have studied the Thirukkural in many languages and, living by its timeless wisdom, have risen as noble and virtuous souls. In comparison, I felt a profound sorrow, like an ignorant frog in a pond brimming with blooming lotuses, feeding only on the drifting filth, utterly blind to the sweetness of the nectar offered by the very flowers surrounding me. In that moment, I recognized how much beauty, wisdom, and joy I had overlooked, simply for not knowing how to see and embrace it. During his tenure as a professor of political science in the United States, Dr. Tarak Nath Das from West Bengal wrote a letter in 1908 to the world-renowned thinker and Russian author Leo Tolstoy, appealing his support for India's thirst for its independence. In response to the letter advocating for India's independence, Leo Tolstoy devoted 7 months of deep reflection and labor. After preparing 29 draft versions and completing a total of 413 handwritten pages, he sent his world-renowned reply as a formal letter. This letter, known as A Letter to a Hindu, was written on December 14, 1908, and contains approximately 6,000 words. In that letter, Leo Tolstoy directly cited the 32nd chapter of the Thirukkural, highlighting the couplet, "Inna seidare orutal, avar nana nannayam seiduvidal," along with several other couplets. Through these references, he conveyed the exalted human philosophy of not responding to violence with violence, avoiding the path of bloodshed, and overcoming evil with goodness. In essence, he explained the profound Thirukkural principle of inna seyyamai, refraining from harming others, and firmly emphasized that true freedom can only be attained by adhering to this principle. In that letter, he deliberately referred to it as the Hindu Kural. Deeply aware of the social, political, and intellectual context of that time, he might have foreseen that had he directly called it the Tamil Kural, unnecessary controversies could arise, and both the publication and the impact of the letter might have been delayed.
His aim was for the profound philosophy contained within to spread quickly, without getting entangled in debates over names. It is reasonable to believe that he acted with a deeply humanitarian vision, ensuring that not even a single drop of human life should be lost in India's struggle for independence. What an extraordinary foresight! That renowned letter was not only translated and published in his mother tongue, Gujarati, by Mahatma Gandhi. Even during his time in prison, he delved deeply into the Thirukkural, imprinting its wisdom firmly in his mind. The profound insights it imparts, along with its lofty philosophy of overcoming evil through goodness, captivated him completely. His repeated declarations of the desire, "I must also learn Tamil," stand as a testament to the deep impact it had on him. After his release from prison, he presented to the world the sublime principle of the Thirukkural, Inna Seyyame, refraining from harming others, as a living philosophy known as Satyagraha. Through this path, India attained independence without swords, without war, and without spilling blood, a historical truth that fills us all with pride. Similarly, I often reflect that if Medagu Prabhakaran Velupillai had embraced the sublime human virtues taught by our Thirukkural while leading his freedom struggle, countless human lives lost in Sri Lanka could have been spared, and those people could even be living in peace and happiness today. For our sacred land to remain ever a land of wisdom, rather than one stained with blood and grief, the only path is to live by the righteous principles shown by the Thirukkural. Wonderful. We shall meet again soon to explore the meaning of another couplet. Thank you very much and many greetings. May you live long, prosper, and enjoy good health. Compassionately yours, Ungal Anban, Thurai Sattanan.